புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 27 தொடக்கம் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தன மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக்கி கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கவிப்பேரரசு வைரமுத்து இவ்வாறு சொல்லுகிறார்: உங்கள் வழிகளில் ரோஜா மலரையும் முட்களையும் தூவினார்கள் என்றால் முட்களை தூவுகிறவர்கள் மீது கோபப்படாதீர்கள். ரோஜா மலரை உங்கள் சட்டையில் குத்தி கொள்ள முட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்கிறார் இந்த கவிஞர் வைரமுத்து. அருமையான சகோதரர்களே, எதிர்ப்பையும் சாதகமாக்கி எங்களுடைய வாழ்வின் மேன்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்பதே இன்றைய நாளுக்குரிய இந்த நற்செய்தியின் அழைப்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சதுசேயருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பகத்தன்மையை கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் மறுவாழ்வு உண்டு என்பதை அவர்கள் மறுக்கின்ற கூட்டமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த சதுசேயர்கள். இந்த சதுசேயர்களுக்கு முறையான பாடத்தை ஆண்டவர் இயேசு அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு சாதகமான பதிலாக அந்த பதிலை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். இந்த பதிலை அவர்கள் கேட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை சோதிக்க முடியாத அந்த மனநிலையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக நாங்கள் வாழ முற்பட வேண்டும். எங்களுடைய மாற்றங்களோடு நாங்கள் பயணிக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ முற்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒருமுறை ஒரு அரசன் தன்னுடைய பரிவாரங்களோடு தன்னுடைய நாட்டை சுற்றி வலம் வரும்படியாக சென்று கொண்டிருக்கிறான். இவ்வாறு சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த அரசன் திடீரென ஒரு கல் வீசப்படுவதை அங்கே கண்டுகொள்ளுகிறான், உணர்ந்து கொள்ளுகிறான். திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு சிறுவன் ஒரு அருகாலே நின்று கொண்டிருப்பதையும் அந்த கல் அந்த சிறுவனிடமிருந்து வந்ததாகவும் அவன் கண்டுகொள்ளுகிறான். உடனே சென்று அந்த சிறுவனிடம், ஏன் எனக்கு நீ கல்லறிந்தாய் என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் வாயடைத்து நின்றான். உடனே அவனுடைய தாய் ஓடி வந்து, மன்னித்து விடுங்கள் அரசரே, என்னுடைய மகன் அந்த மாமரத்துக்கு தான் கல்லறிந்தான், அந்த பழத்தை பெற்றுக்கொள்வதற்காக கல்லறிந்தான், ஆனால் தவறுதலாக உங்கள் மீது பட்டுவிட்டது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டான். தன்னுடைய மகனை தண்டியாதிருக்கும்படி அவள் கெஞ்சி கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த அரசன் யோசித்து விட்டு சொன்னான், நீங்கள் உங்களுடைய மகனை கூட்டிக் கொண்டு போகுங்கள். அப்பொழுது அந்த அரசருடைய போர் வீரர்கள் அரசனை பார்த்து,
இந்த சிறுவன் உங்களுக்கு கல்லறிந்திருக்கிறான், ஆனால் நீங்கள் இந்த சிறுவனை தண்டிக்காமல் விட்டு விட்டீர்களே என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த அரசன் சொன்னான், அந்த சிறுவன் அந்த மாமரத்துக்கு கல்லறிகிறான். அந்த கல்லறிப்பட்ட அந்த மாமரம் அவனுக்கு கனியை கொடுக்கிறது. அந்த மாமரம் துன்பத்தை ஏற்றுக்கொண்டும் அவனுக்கு கனிவான அந்த கனியை கொடுக்கிறது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எம்மாத்திரம், நாங்களும் எங்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கிற துன்பத்திலிருந்து நன்மைகளை மாத்திரமே கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாறுவதே கடவுளுக்குரியது, கடவுள் ஞானத்துக்குரியது என்று சொல்லி ஒரு அழகான பதிலை தன்னுடைய பரிவாரங்களுக்கு சொன்னான். அருமையான சகோதரர்களே, துன்பங்களை அனைவரும் எங்களுக்கு தருவார்கள். அதே துன்பத்தை தான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவர் பெற்றுக்கொண்டார். ஏளனப்படுத்தப்பட்டார். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஏளனப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். அவருடைய இல்லாத பொல்லாத பேச்சுகளினாலே அவர் வலுவிழந்து போனார். நான் உங்களுக்குரியவரிடம் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையை கூறும்படியாக அந்த நிகழ்வு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு சொந்த ஊருக்கு போகிறார். ஆனால் சொந்த ஊரிலே அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கிறார்கள். இவ்வாறு பல ஏளனங்களை தன்னுடைய வாழ்விலே சம்பாதித்தவராக இருக்கின்றார். ஆனாலும் ஆண்டவர் இயேசு பதிலாக அன்பையே வெளிப்படுத்துகிறார். சிலுவையில் இருந்து கொண்டு கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்து அன்பு செய்த கடவுளாக இருக்கின்றார். சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மன்றாடிய கடவுளாக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமையான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலும் இந்த சதுசேயர்களைப் போல சோதிக்கின்றவர்களாக அல்லாமல், மற்றவர்களை புறங்கூறுகின்றவர்களாக அல்லாமல், மற்றவர்களுடைய வாழ்விலே எதை குறை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி எண்ணுகின்றவர்களாக அல்லாமல், ஆண்டவர் இயேசுவை போல துன்பத்தை கொடுத்தவர்கள் மத்தியிலே இன்பத்தை கொடுக்கின்றவராக, நன்மையை செய்கின்றவர்களாக நாங்கள் வாழும்படியாக நாங்கள் அழைப்பு பெற இருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, இந்த ஏசா யாக்கோப்பினுடைய வாழ்வு எங்களுக்கு நன்றாக தெரியும். தலைமகன் உரிமைக்காக அங்கே இருவருக்கும் பிணக்கு உருவாகின்றது. ஏசாவுக்கும் யாக்கோப்புவுக்கும் பிணக்கு உருவாகின்றது. அந்த பிணக்கு முற்றி பகையாக மாறுகின்றது. ஏசா ஒரு பக்கமாக, யாக்கோப்பு ஒரு பக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு கட்டத்திலே இருவரும் ஒற்றுமையாக வேண்டும், நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும், கடவுள் பார்வையிலே நாங்கள் வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே இருவரும் ஒன்றிணைகின்றார்கள். அந்த தாங்கள் செய்து கொண்ட அந்த பிழையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, யாக்கோப்பு தனது அண்ணன் ஏசாவினிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு 7 முறை தரையில் விழுந்து மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்றாடினான் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்விலே எதிர்ப்புகளை நாங்கள் சாதகமாக்கி நன்மையானவற்றை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். யாக்கோப்பு அதை பெற்றுக்கொண்டான், ஏசா மன்னித்து கொண்டான். பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், கிறிஸ்தவ ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம், ஆண்டவருடைய இரக்கத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளுடைய இரக்கத்தாலே வாழுகின்றவர்களாக இருக்கிறோம். இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் அதே இரக்கத்தை எங்களோடு வாழுகின்றவர்கள் மத்தியிலும் நாங்கள் காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மற்றவர்கள் எங்களுடைய வாழ்விலே துன்பத்தை கொடுக்கிற பொழுது, சவால்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழுகிற பொழுது, நாங்கள் அவர்கள் மத்தியிலே நன்மையானவற்றை தேடுகின்றவர்களாக, நன்மையான காரியங்களை செய்கின்றவர்களாக, இறை வார்த்தையை அவர்களுக்கு மத்தியிலே கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாறுகிற பொழுது கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாங்கள் மாறுகிறோம், இறை வார்த்தைக்கு நாங்கள் வடிவம் கொடுக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே நீதியானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, நன்மையானது எதுவோ அதையே இந்த உலக தீமைகளுக்குள்ளே விதைக்கின்றவர்களாக, தீமைகளுக்கு மத்தியிலே நன்மைகளை நாட்டுகின்றவர்களாக, நல்ல கிறிஸ்தவ சமூகமாக நாங்கள் உருவாக மன்றாடிக்கொள்வோம். ஆமேன்.